இப்படி காரசாரமா சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு? டாக்டர், வாழ்க்கையில கணவனும் மனைவி ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தா காரம் விகாரம் ஆயிடும், சாரம் அபச்சாரம் ஆயிடும். என்ன லீலா? ஆமா ஆமா. என்ன செய்யறது? என் உத்தியோகம் அப்படி. உத்தியோகம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும்னு பெரியவங்க வகுத்து வச்சிருக்காங்க. ராமன் இருக்கிற இடம் தான் அயோத்தியன்னு சொல்லிருக்காங்களே தவிர சீதை இருக்கிற இடம் சொல்லலையே. ஆமா, இந்த காலத்து ராமர்கள்லாம் அயோத்தியில இருக்கிறாங்க, அமெரிக்காவிலயும் ரஷ்யாவிலும் இருக்காங்க. அங்கெல்லாம் நம்மளும் போயிட முடியுமா? எங்க இருந்தாலும் சரி, கணவன் இருக்கிற இடம் தான் மனைவிக்கு சொர்க்கம் இல்ல லீலா? நிச்சயமா. எங்க உங்க காலில் விழுந்துதா? விழுந்து என்ன பண்றது? ஐயா உத்தியோகம் பாக்குறது ஏர்முனையில இல்ல, போர் முனையில. யாராவது காயம்பட்டு கீழே விழுந்தா டாக்டர் கத்தி எடுத்துட்டு போவாரா இல்ல கட்டணம் எடுத்துட்டு போவாரா? என்னங்க என்ன கரெக்ட்? உங்களுக்கு அங்க கோட்டேஜ் கொடுக்குறாங்க இல்லையா? ஓ, வசதியான இடம், அழகா ஒரு குடும்பமே நடத்தலாம். அப்புறம் என்ன, லீலாவே உங்க கூட கூட்டிட்டு போய் அங்கேயே குடும்பம் நடத்த வேண்டியதானே? தாராளமா. ஆனா இங்க இருக்கிற வீடு, நிலம், எஸ்டேட் இதெல்லாம் யாரு கவனிக்கிறது? அதானே, அம்மாவை ஐயா மேரேஜ் பண்ணிக்கிட்டதே அவரோட ஆசையெல்லாம் மேனேஜ் பண்ணத்தானே. இன்பவானத்திலே சிறகடிச்சு பறக்க துடிக்கிற ஒரு இளம் மனைவிக்கு வீடு நிலமும் ஒரு பெருசா? என்ன லீலா? ஆமாமா. பரவாயில்லையே, ரஞ்சிதம் ஏற்கனவே என் வைஃபுக்கு ஒரு அட்வொகேட், இப்போ நீங்க ஒரு அட்வைசர். லீலாவே நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். கணவர் இல்லாம அவளால ஒரு நாள் கூட தனியா தூங்க முடியாது. ஐ மீன், உங்க மேல அவ்வளவு பிரியம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். நீங்க இவ்வளவு தூரம் சொல்றப்போ நிச்சயமா கவனிக்கிறேன். என்னத்தை கவனிப்பீங்க? நீங்க பாட்டுக்கு மருந்து பட்டி எடுத்துக்கிட்டு மரம் மேல போயிடுவீங்க. அப்புறம் அம்மா எல்லாம் ஒண்டியா கடந்து கஷ்டப்படணும். டோன்ட் வரி, இந்த தடவை என் வைஃப் இல்லாம காஷ்மீருக்கு நான் கண்டிப்பா போக மாட்டேன். ஏன் லீலா, சந்தோஷம் தானே? இல்ல, எனக்கு சந்தோஷம் இல்ல, சந்தேகம். எனக்கு அம்மா சேட்டுக்கும் உங்களுக்கு இருக்கிற அந்த தெய்வீக காதல் ராணிக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அதனால்தான் சுத்தி விளக்கு என் சொந்த விஷயத்தை தலையிடா. அவன் பேச்ச கேட்டுட்டு அவரும் என்ன காஷ்மீருக்கு கூட்டிட்டு போயிடுவார் போல இருக்கேன். அம்மா அம்மா போகாதீங்கம்மா போகாதீங்கம்மா. இந்த வசதியும் ஆட்டமும் அங்க உங்களுக்கு வருமா? இந்த குமாரத்தை விட்டுட்டு அந்த குளூர்ல போய் எப்படிமா இருப்பீங்க? வேண்டாமா, பயப்படாத. என் உயிரே போனாலும் உன்னை விட்டும் போக மாட்டேன், இந்த ஊரை விட்டும் போக மாட்டேன். அப்படி சொல்லி அழகா பாவம் சேட்டு ஒண்ணும் தெரியாத பச்சை குழந்தை மாதிரி உங்களுக்காகவே ஊரு விட்டு ஊரு வந்து வாடகை வீட்டுல தங்கிக்கிட்டு எடுப்பு சாப்பாட்டை சாப்பிட்டு வைத்தியம் கெடுத்துட்டு எவ்வளவு தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு துரோகம் நினைக்கிறது மகா பாவம். ராணிய முதல்ல வீட்டை விட்டு வரட்டணும், இல்லன்னா ஆபத்து. தங்குறதையும் தங்கிக்கிட்டு திங்கிறதையும் தின்னுக்கிட்டு பத்தியில வைக்கிற இருக்கட்டும், கலப்பிடுவோம். சாப்பாடுல எப்படி இருந்தது? டெலிஷியஸ், பியூட்டிஃபுல். இந்த உமர்கையம் படம் ஏது வாங்கினியா? அது வந்துங்க நம்ம ராணியில ராணி அது கொண்டாந்து கொடுத்தது. ஓஹோ, கணவன் பிரிஞ்சிருக்கிற மனைவிக்கு காதல் ஏக்கத்தை உண்டாக்குறதுக்காகவா? குட் செலக்ஷன். கன்றாவி, அவங்க உங்க புத்திக்கு தகுந்த மாதிரி தானே எதையும் பொறுக்கி எடுப்பாங்க. புரியலையே. உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், சொல்லாம இருக்க முடியல. புருஷன்கிட்ட எதையும் மறைக்க கூடாதே, அதனால்தான் இந்த கசப்பான உண்மையை சொல்ல வேண்டியதா இருக்கு. என்னது? அந்த ராணி நல்ல பொண்ணு இல்லைங்க. அப்படின்னா? நடத்த கேட்டாலாம். அவங்க அப்பா பல தடவை கண்டிச்சோம், திருந்தல. கடைசியில வீட்டு விட்டே வரட்டிட்டாரா? நம்பவே முடியலையே. இந்த உலகத்துல யாருங்க நம்புறது? ஏதோ கல்யாணத்துக்கு உதவி செஞ்ச பொண்ணாச்சேன்னு வீட்டை தங்க சொல்லிட்டா. அப்புறம் தான் விஷயமே தெரிஞ்சது. சரிதான், கல்யாணம் ஆக வேண்டிய வயசுல ஒரு பெரிய இடத்து பொண்ணு இப்படி கண்டபடி அலைஞ்சுகிட்டு இருக்காளேன்னு நினைச்சேன். அப்படியா விஷயம்? அது மட்டும் இல்லைங்க, என்ன கூட காஷ்மீருக்கு அழைச்சிட்டு போக சொல்லி உங்களை வற்புறுத்தினா இல்ல. ஏன் தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? நம்ம ஆஸ்திகள் கவனிச்சுக்க வேற ஆள் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா நான் உங்களோட காஷ்மீருக்கு வந்துட்டா அவ இங்க இருந்து ஆட்டம் போடலாம் இல்ல, அதுக்காக தான். கரெக்ட். இல்லன்னா அவளுக்கு ஏன் அவளை அக்கறா? சோ அவ உன்னை இங்க இருந்து கிளப்புறதுக்கு முயற்சி பண்றா. Am I right? Absolutely right. இப்ப அவளை எப்படி கிளப்புறதுதான் தெரியல. இதுல என்ன தயக்கம்? அம்மா தாயே, இது நல்ல குடும்பம், இங்க உன் வேலையை காட்டாதே புறப்படன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி நானே சொல்லிடுறேன். வேண்டாங்க, அவகிட்ட நீங்க ஏன் பேசணும்? நம்மள பிரிக்கிறதுக்காக என்னை பத்தி உங்ககிட்ட தப்பா சொன்னாலும் சொல்லுவா. அவ என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க எனக்கு தெரியும். இருந்தாலும் அவ உங்களை பாக்குற பார்வையே சரியில்லை. உங்களுக்கு புரியல? நான் ஒரு டாக்டர், உடம்புல இருக்கிற வியாதிகளை தெரிஞ்சுக்க முடியுமே தவிர உள்ளத்துல இருக்கிற கெட்ட எண்ணங்களை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஆமா பாவம், நீங்க ஒரு பச்சை குழந்தை.
இப்படியே சொல்லி பாலை குடிச்சா நேமத்திடலாம்னு நினைக்கிறியா? என்ன லெட்டர் எழுதுறீங்க போல இருக்கு? ஆமா, ஊருக்கு புறப்பட்டு வர்றதா எழுதுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, இது பர்சனல் லெட்டர், லவ் லெட்டரா? சும்மா எழுதி அவங்க அம்மாவுக்கு எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப நாளாச்சு, ஊருக்கு போகணுமே. நாளைக்கு ஒரு நாள் தானே நல்ல நாள் இருக்கு. நாளை அன்னைக்கு வடக்கே சூலமாச்சு, மக்கா நாள் தேய்பிரையாச்சு, அதுக்கு அடுத்த நாள் அஷ்டமி நவமி ஆச்சு. நாளெல்லாம் பாக்குறது இல்ல, எனக்கு அந்த மூட நம்பிக்கையும் கிடையாது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நாள் செய்யறது நல்லவங்க கூட செய்ய மாட்டாங்கன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. பெரியவங்க சொன்னபடிதான் வாழறோமா? உதாரணமா கணவனே கண்கண்ட தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. அப்படித்தான் நடக்குதா? பின்ன கணவனை விட்டுட்டு கள்ளக்காரவனைய கண்கண்ட தெய்வம்னு சொல்றோம். அது என்ன அப்படி பேசுறீங்க? ஐயா கஞ்சிதா, உன்னை எனக்கு நல்லா தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு. என் வேலையை நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆமா ஆமா, உன் வேலையை நீ கரெக்டா பாத்துட்டு தான் இருக்க. லீலா, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேச. அத சொல்லிட்டு போங்களேன். என்னம்மா? லீலா, உன் சொந்த விஷயத்துல தலையிடுறேன்னு தப்பா நினைக்க கூடாது. சொல்லுங்க, உங்க அப்பா உன் கல்யாணத்துக்காக எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாரு. உன் கணவர் உண்மையில எவ்வளவு அன்பும் நம்பிக்கையும் வச்சிருக்காரு. அதையெல்லாம் நீ மறக்கலாமா? நான் மறந்தேன்னு யார் சொன்னது? துரோகமும் சூழ்ச்சியும் அரசியல்ல பலன் கொடுக்கலாம், அது குடும்பத்துக்கு கூடாது. நான் யாருக்கு துரோகம் பண்றேன், என்ன சூழ்ச்சி பண்றேன்? உன்னுடைய இந்த நடவடிக்கை தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்து இருக்க மாட்டேன். ஒரு நல்ல குடும்பம் நாடக மேடையா மாறிடுச்சு. நீ அதுல நடிச்சிட்டு இருக்க. நீ எக்க எடுக்கட்டாலும் பரவாயில்லன்னு போறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல. ஏன் தெரியுமா? தெரியுமே, உங்க பணத்தாலதானே என் கல்யாணமே நடந்தது. அப்படி நீ நினைக்கலாம், நான் நினைக்கல. உன்னை என் கூட பிறந்த சகோதரியா நினைச்சு சொல்றேன். நோயும் பாயுமா விழுந்ததுக்கு அப்புறம் மார்ல சாத்திக்கிட்டு உனக்கு மருந்து கொடுக்க போறது கொண்டவனை தவிர கண்டவை இல்லை. ஆமா, எனக்கு எதுக்கு இந்த உபதேசம் எல்லாம்? விளக்கமா சொல்ல வெக்கமா இருக்கு. சுருக்கமா சொல்றேன், அந்த ஆள் இங்க வர்றத இனிமே அனுமதிக்காது. அவர் எங்க குடும்ப நண்பர். அவரை வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? குடும்ப நண்பர் இந்த லேபிள ஒட்டிக்கிட்டு குடிய கெடுக்கிறவங்க எத்தனை பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. அந்த கூட்டத்துல இவனும் ஒருத்தன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? ராணி அம்மா, ஒரு சமயம் உங்ககிட்ட வேலை பார்த்ததுக்காக இவ்வளவையும் பொறுத்துக்கிட்டேன். இனிமே நீங்க இந்த வீட்டுல இருக்கிறத நான் விரும்பல. என் கல்யாணத்துக்கு நீங்க செலவு செஞ்ச பணம் ஒரே செக்கா திருப்பி கொடுக்கப்படும். இத சொல்றதுக்காகத்தான் நான் என்ன வெளியில அனுப்புனீங்க? இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, என்ன வச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கலாமே. ஐயா, எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். Yes, what? வேறு தனியா சந்திக்க வேண்டும் ராணி. ராணி, எதுக்காக வர சொன்ன? ஏதோ ஒரு வேகத்துல வர சொல்லிட்டேன். ஏன் வர சொன்னேன்னு இப்ப எனக்கு தோணுது. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு மயங்குறேன். ஆனா நான் மயங்க மாட்டேன். நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். எப்படி? உனக்கு முந்தையே என் ஒய்ஃப் சொல்லிட்டா. என்ன? நீ பாக்குற பார்வை சரியில்லைன்னு. அவ சொன்னது எவ்வளவு உண்மைன்னு இப்பதானே தெரியுது. உங்க மனைவி சொன்னதை நீங்க நம்புறீங்களா? நான்சென்ஸ். இது என்ன கேள்வி? மனைவியை நம்பாத புருஷன் யாராவது இருக்க முடியுமா? ஏன் உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்தது? Shut up. நீ விருந்தாளியா வந்தியா இல்ல விரோதியா வந்தியா? இன்னொருத்தியோட புருஷனை ஒரு பெண் இப்படி தனியா, அதுவும் ராத்திரி வேலையில சந்திக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியுமா? அதே மாதிரி தன் கணவன் ஊர்ல இல்லாத போது யாரோ ஒருத்தனோட ராத்திரி வேளையில தனி அறையில சந்திக்கிறாளே, அது மட்டும் தப்பு இல்லையா? அது பழகுற முறையை பொறுத்தது. நீங்க ஊர்ல இல்லாத சமயத்துல அந்த சேட்டு உங்க மனைவி கிட்ட வந்து சிரிச்சு சிரிச்சு பேசுறானே, அது கூட முறைதானா? What rubbish you are talking? சேட் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவரை பத்தி பேச உனக்கு என்ன யோகியத்தை இருக்கு? சார், நீங்க நினைக்கிற நீ எதையும் பேச வேண்டாம். இத பாரு, ஒரு சகோதரங்கிற முறையில சொல்றேன். அமைதியா இருக்கிற குளத்துல கல்லை தூக்கி போட்டு அலைகளை உண்டாக்காத. நானும் என் மனைவியும் ஒருத்தரை ஒருத்தர் உயிருக்கு உயிரா நேசிக்கிறோம். நானும் உங்க சகோதரிங்கிற முறையில சொல்றேன். உங்களை தனியா சந்திக்க விரும்பினது யாரையும் கெடுக்கிறதுக்காக இல்ல,
ஒரு கெடுதலை தடுக்கிறதுக்காக. என்ன மன்னிச்சிருங்க, சமயம் வரும்போது உங்களுக்கே புரியும்.